இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை துறைமுகத்தில் சிஏஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவங்களுக்கு ரொம்ப ஒத்திகை வராங்க. இப்போ இவங்க போய் ஒத்திகை எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். என்ன மாதிரியான பாதுகாப்பு ஒத்திகையெல்லாம் தற்போது செய்து பார்க்கப்பட்டு வருகிறது தாயுமானவன்? கல விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க பகல்காம் தீவிரவாதி தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான போர் சூழல் என்பது நீடித்து வருகிறது. தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய வகையில் இந்தியா தரப்பிலும் பதிலடி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தூர் ஆபரேஷன் மூலமாக இந்தியா தரப்பில் வான்வெளி தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மண்ணில் மேற்கொள்ளப்பட்டது. 9க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உறைவிடங்கள் என்பது முழுமையாக தகர்க்கப்பட்டு ஒரு வெற்றி என்பது இந்திய தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவுவதன் காரணமாக நாடு முழுவதும் 244 இடங்கள் தீவிரவாதிகளால் பாதிக்கப்படக்கூடிய போர் சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்த மட்டில் 2 இடங்களை தேர்வு செய்து அந்த 2 இடங்களிலும் பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு பணிகள், அதாவது பொதுமக்களை காண பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒத்திகை நிகழ்ச்சியை மேற்கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம், அதேபோல் கல்பாக்கம் அணுமின் நிலையம் என 2 இடங்களில் இன்றைய தினம் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் 244 இடங்களில் இன்றைய தினம் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற்றது. தமிழகத்தில் இந்த 2 இடங்களிலும் நடைபெற்றது. மாலை சரியாக 4 மணியளவில் சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருந்தது. இந்த சைரன் என்பது ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி வான்வெளியில் எதிரி நாட்டுடைய ஏவுகணை மற்றும் போர் விமானங்கள் சம்பந்தப்பட்ட இலக்குகளை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சைரன் ஒலி என்பது எழுப்பப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக உள்ளே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக போர்ட் ட்ரஸ்ட் வளாகத்தில் சென்னையில் தற்போது சரியாக 4 மணிக்கு தொடங்கி 5 மணி வரைக்கும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது.